தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/4/2016 திங்கட்கிழமை அனுசம் நட்சத்திரம் மதியம் 2:25 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை வழிபட்டால் வெற்றி மீது வெற்றி நமக்கு வந்து சேரும். இன்றைக்கு வாசுப மாணிக்கனார் என்ற மிகப்பெரிய புலவர், அவருடைய நினைவு நாள். அது மட்டுமல்ல, வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனியினுடைய நினைவு நாளாகவும் இந்த நாளை நாம் கருத வேண்டும். அந்த வானொலி கண்டுபிடித்தார். அதற்கு முன்னாலே பாரதியார் பாடினார், வெள்ளி பனிமலையின் மீதுலவுவோம் என்ற பாடலிலே காஞ்சி நகர்ப்புறத்தில் பேசும் உரைதான் காசியில் கேட்பதற்கோர் வழி செய்வோம் என்றார். அவர் கண்ட கனவுகளையெல்லாம் நனவாக்கியது இந்த விஞ்ஞானம். ஆகையினாலே நாம் அந்த விஞ்ஞானியையும் நினைவு கொள்ள வேண்டும், வாசுப மாணிக்கனாருடைய சிந்தனைகளையும் நினைவு கொள்ள வேண்டும். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்க்கையில 4 நாட்கள் 4 விரதங்கள் இருக்கு. நல்ல விரதம், அதை மட்டும் கடைபிடித்தாலே உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமையும். இது போன்ற சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு சங்கடங்கள் தீர இந்த சதுர்த்தியிலே விரதம் இருப்பது, இது ஆனைமுக பெருமானுக்காக உகந்த விரதம். அதற்கு அடுத்து சஷ்டி திதி. சஷ்டியிலே இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்கிறார்கள். அதாவது புத்திர பேருக்காக மட்டுமல்ல, வாழ்க்கை வளமாகவும் சஷ்டி திதியிலே ஆறுமுக பெருமானுக்கு, முருகனுக்காக விரதம் இருப்பது. அதுக்கு அடுத்த விரதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை வருகிற பிரதோஷ விரதம். பிரதோஷ விரதத்திலே இருக்கின்ற பொழுது நந்தியையும் வழிபட்டு சிவனையும் உமையவளையும் வழிபடுகின்றோம். அதற்கு பின்னாலே ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலமாக திருமாலுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக பௌர்ணமி அன்றைக்கு நாம் கிரிவலம் வர வேண்டும். அப்படி மலைவலம் வருகின்ற பொழுது இயற்கை சக்திகள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன. நிலவு வழிபாட்டால் நமக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த 5 வகையான விரதங்களை, 5 வகையான வழிபாடுகளை மட்டும் நீங்கள் கடைபிடித்தாலே உங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த பௌர்ணமிக்கு எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னா, பௌர்ணமி அன்றைக்கு நாம் நிலவை வழிபட வேண்டும். காலையிலேயே அதிகாலையில் 6 மணிக்கு விளக்கேற்றி வைத்து, அந்த விளக்கு எப்படி இருக்கணும்னா 5 முகம் இருக்கணும். பஞ்சமுக விளக்கேற்றி வைக்க வேண்டும். பஞ்சமுக இல்லத்திலே இருக்கிற பெண்கள் இதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலாம். இயலாதவர்கள் 6 மணிக்கு மேல் கூட ஏற்றி வைக்கலாம். இந்த இல்லத்து பூஜை அறையில் முதல் நாளே அதை மெழுகி சுத்தம் செய்து, அதற்கு நடுவிலே கோலம் போட்டு வைத்து, அந்த அறைக்குள் இருக்கிற 2 விளக்கு நீங்களாக, 3வதாக இதற்கென்று ஒரு பௌர்ணமிக்கென்று ஒரு விளக்கு தயாரித்து அதை அந்த கோலத்தின் மையப்பகுதியிலே அதை வைத்து, அந்த விளக்கு பஞ்சமுக விளக்காக இருக்க வேண்டும். 5 முகத்திற்கும் 5 திரி போட வேண்டும். 5 வகையான பழங்கள் அதிலே நைவேத்தியமாக வைக்க வேண்டும். 5 வகையான பரிமள பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டும். அதாவது சூடம், சந்தனம், சாம்பிராணி, குங்குமம், விபூதி என்று 5 வகையான பரிமள பொருட்களை அதில் உபயோகப்படுத்த வேண்டும். நெய்வேத்தியமாக 5 வகை பழங்களை அதில் வைத்து 5 வகையான எண்ணெய்களை அதில் ஊற்றி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி பஞ்ச தீபங்களும் ஏற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், சண்முக கவசம் படிக்கலாம், ஏதாவது உங்களுக்குரிய தெரிந்த துதிப்பாடல்களை எல்லாம் படிக்கலாம். 5 மூக்கிலும் விளக்கு ஏற்றி நாம் ஒரு 5 நிமிடம் கும்பிட்டால் கூட 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கின் இருகாலம் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பௌர்ணமி நாளிலே நீங்கள் 5 முகம் தோன்றினால் 6 முகம் உங்கள் எதிரிலே வந்து தோன்றுவானாம். அப்படிப்பட்ட அந்த பௌர்ணமியில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. சங்கடகர சதுர்த்தி என்று எடுத்துக்கொண்டால் சங்கடங்களை தீர்ப்பது சதுர்த்தி. அதே போல சஷ்டி என்று எடுத்துக்கொண்டால் கந்தசஷ்டி என்று இருப்பதில் இருக்கின்ற பொழுது பிள்ளைக்காக வரம். பிரதோஷம் என்று எடுத்துக்கொள்கிற பொழுது ஒவ்வொரு கிழமையில் வருகிற பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு பலன். பௌர்ணமி என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அதிலே பலன் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி என்று வந்தால் அதற்கு என்ன பலன், அதே நேரத்திலே வைகாசி பௌர்ணமியிலே அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்தால் என்ன பலன் என்பதை எல்லாம் முன்னோர்கள் அழகாக வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். வீண் விரயங்கள் அதிகரிக்கலாம். சந்திராஷ்டமம் இன்றைக்கு வந்திருக்கிறது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். மருத்துவ செலவு உண்டு. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துகின்ற நாள். கோரிக்கைகள் நிறைவேறும். அதே நேரத்தில் கொஞ்சம் தாமதப்படலாம். செவ்வாய் சனியின் பார்வை இருப்பதால் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். வருங்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் ஒரு சில தாமதப்படலாம். தொழிலில் புதிய குறுக்கீடுகள் வந்து சேரும். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதால் அதை சமாளித்து விடுவீர்கள்.
மிதுனராசி நேயர்களே, உத்தியோக முயற்சியில் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். 6ஆம் இடத்திலே செவ்வாய், சந்திரன், சனி இருக்கிறார். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். மேலதிகாரிகளின் அனுகூலங்கள் கிடைக்கலாம். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். விரும்பிய காரியம் விரும்பியபடியே நடைபெறும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளால் பெருமை சேரும் நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாளாக இந்த நாளை கருதலாம். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கேனும் பண பொறுப்புகள் சொன்னால் அதன் மூலம் சிக்கல்கள் வரலாம். பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமே பெருமை உங்களுக்கு கிடைக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பு உங்களுக்கு தேவை. அரசியல்வாதிகளாலும் தொல்லை ஏற்படும். அருகில் இருப்பவர்களாலும் தொல்லை ஏற்படலாம். உதிரி வருமானங்கள் வருவதில் ஒரு சிலருக்கு தடை ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு குழப்பங்கள் உருவாகலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கன்னிராசி நேயர்களே, வீட்டுச் செலவுகள் அதிகரிக்கும் நாள். விருப்பங்கள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். விரயங்கள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். கைமாற்று வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உண்டு. பதவி உயர்வு வருவது போல் தோன்றி ஒரு சிலருக்கு கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைப்பது அரிது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் இன்பங்கள் எல்லாம் இல்லம் தேடி வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, வம்பு வழக்கு வாயில் தேடி வரும் நாள். வருங்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும். வாகன தொல்லையும் உங்களுக்கு ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் 2 செவ்வாய் இருக்கும் வரை நீங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். வாங்கிய சொத்தை விற்கிறோமே என்றும் கவலைப்படுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரமங்கல யோகம் இருப்பதால் சஞ்சலங்கள் அகலும், சந்தோஷங்கள் சேரும். கணிசமான தொகை கைகளிலே வந்து புரளும். கல்யாண கனவுகள் நனவாகும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. சொந்தங்களின் ஆதாயமும் சொந்தங்களாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்க வழிபிறக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள். வழிபாட்டிலும் கவனம் செலுத்தினால் மேலும் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள இயலும். தனுசு ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் நாள். எதை நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலாமல் போகலாம். அதே நேரத்தில் எதிர்பாராத சில நல்ல சம்பவங்களும் நடக்கும். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் என்றே சொல்லலாம். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் உண்டு. கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். குணமோடு பழகுவதன் மூலமே ஆபத்திலிருந்து தப்பிக்க இயலும். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்கோபத்தின் காரணமாக முக்கிய புள்ளிகள் கூட எதிரியாகும் நாள். இன்றைக்கு கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. 2 கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வரவு 1 பங்கு வந்தாலும் செலவு 2 மடங்கு ஆகலாம். குழந்தைகள் உங்கள் சொற்பேச்சு கேட்குமா என்பது சந்தேகம்தான். இருப்பினும் குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க அவர்களை நீங்கள் கண்காணித்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். திடீர் இடமாற்றம், வீடு மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேதுவின் ஆதிக்கத்தால் உங்களுக்கு சிக்கல்களிலிருந்து விடுபடும் வாய்ப்பும் உருவாகலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். வீடு சொத்துக்கள் வாங்குவதிலும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்திலே புதனும் சூரியனும் இருக்கிறார்கள். 5 க்கு விதி 3இல் இருப்பதால் உடன்பிறப்புகள் வழியே உங்களுக்கு ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. மீனராசி நேயர்களே, சுக்கிரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று கையிருப்புகள் கரையும் நாள். நேற்றைய சேமிப்பு இன்று கரையலாம். திடீர் செலவுகள் உருவாகும். அது நட்பாலும் செலவுகள் ஏற்படலாம். உறவினர்களாலும் செலவுகள் ஏற்படலாம். செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் வாங்கிய பூமியை விற்கிறோமே என்று கவலைப்படுவீர்கள். பாகப்பிரிவினைகள் நடைபெறுவதில் இழுபறி நிலைதான் இருக்கும். வக்கிரவியாளனின் ஆதிக்கம் இருக்கும் வரை உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில தொல்லைகளும் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையலாம். தொழில் வளம் ஏற்பட வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வியாழந்தோறும் விரதமிருந்து குருவை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்களை பெற இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.